Hello all, நான் கலைவாணி, Professor Academy Chief Academic Coordinator. So if you are new here, a big welcome to our day 42 of 75 Day Study Technique Series. Everyday basisல ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டடி டெக்னிக் அண்ட் மோட்டிவேஷன் நம்ம ப்ரொஃபசர் அகாடமி சேனல்ல ஷார்ப்பா 9 மணிக்கு பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன் தட் டுடே இஸ் டே 42. பீங் அ மாம், ஒரு அம்மாவா இருந்துட்டு அட் த சேம் டைம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. கிட்ஸுக்கு கான்ஸ்டன்டா அட்டென்ஷன் வேணும் அண்ட் நீங்க படிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த குவைட்டான டைம் உங்களுக்கு கிடைக்கிறது குவைட் இம்பாசிபிளா இருக்கும். அண்ட் எப்போ டைம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் மோஸ்ட்லி இருப்போம். பட் வாட் இஃப் யூ மேட் யோர் கிட்ஸ் அ பார்ட் ஆஃப் யோர் ஸ்டடி ரொட்டீன்? அதை தான் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீலிங் கில்ட்டி ஆர் வெயிட்டிங் ஃபார் த பர்ஃபெக்ட் ஸ்டடி டைம், இந்த 5 ரியலிஸ்டிக் அண்ட் ப்ராக்டிகல் ஹேக்ஸை உங்க லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஈவன் இஃப் ஒன் அமங் திஸ் ஒர்க்ஸ் ஃபார் யூ, யூ வில் கெட் டைம் டு ஸ்டடி. Some learning is definitely better than full-time learning. Some learning is always better than no learning. So, நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் அதை படிக்கிறதுக்கு நம்மளால பயன்படுத்த முடியும். So, 5 hacks we are going to see today. First thing is that அம்மாவும் உன்ன மாதிரி தான் கண்ணா படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. கிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோமோ அதை அப்படியே வந்து இமிடேட் பண்ணுவாங்க, காப்பி அடிப்பாங்க. ஸோ பேசிக்லி இப்போ நீங்களோ உங்க ஹஸ்பண்டோ ஒரு இடத்துல ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்றத கவனிச்சு அதை ரிப்பீட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஒரு பர்டிகுலர் டைம் டெய்லி பேசிஸ்ல ஒரு 8 to 9 or 7 to 8 இந்த டைம்ல எப்பயுமே புக்ஸோட தான் இருப்பீங்க அப்படின்னா இந்த கிட்ஸ்க்கு நேச்சுரலா மனசுலயே வந்து பதிஞ்சிரும். ஓகே, இந்த டைம்ல வந்து நம்ம புக்ஸ் எடுத்துட்டு உட்காந்துருக்கணும் போல, இது வந்து படிக்கிற டைம் போல அப்படின்னு. மேபி அவங்களுக்கு படிக்கிற ஆக்டிவிட்டினா என்ன தெரியாம இருக்கலாம். பட் புக்ஸ் எடுத்து வச்சுட்டு தே வில் பி டூயிங் சம்திங். ஸோ இதுதான் மாமி டைம், மாமி ஸ்டடி டைம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. டெல் யுவர் கிட்ஸ், இந்த டைம்ல நம்ம இதுதான் பண்ணுவோம், இதுதான் வந்து உலகளாவிய ரூல் அப்படின்னு கூட சொல்லி குழந்தைங்களுக்கு வந்து பழக்குங்க. ஈவன் குட்டி பசங்களா இருக்காங்க, ஒரு 2.5 அந்த ரேஞ்ச்ல இருக்காங்கன்னா ஸ்கிரிபிள் பண்றதுக்கு ஒரு பென் பேப்பர் கொடுத்து கூட யூ கேன் டெல் தம் தட் இதுதான் நான் படிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாத்த கூட செய்யலாம் லிட்டில் கொஞ்சமா. திஸ் இஸ் நாட் லைக் அ ஸ்பெகுலேஷன், இது உண்மையாவே ஹேப்பன்ஸ். சோஷியல் லேர்னிங் தியரி ஆல்பர்ட் பண்டியூராவோடது கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா கிட்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி என்னத்தை பாக்குறாங்களோ அதை அப்படியே இமிடேட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி இஃப் தே see you and your husband studying, they will value learning too. Simple as that, இல்லையா? அண்ட் இது ஆக்சுவலி உங்களோட கிட்ஸுக்குமே ஃபியூச்சர்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டெய்லி பேசிஸ்ல ஒரு பர்டிகுலர் டைம் படிக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஸ்கூல் போகும்போதுமே அவங்களுக்கு அந்த டைம் படிக்கிறதுக்கு அப்படின்னு யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் மேக் யோர் கிட்ஸ் யோர் மினி டீச்சர்ஸ். டீச்சிங் வந்து நம்ம படிக்கிறதுக்கு ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ், இல்லையா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயினா கிட்ஸ்க்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ட், அவங்க ஒரு ஆக்டிவிட்டியில பெரிய ரோல் பிளே பண்றாங்க அப்படின்னு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தை கீழே விழுகும் பொழுது யாரும் கவனிக்கல அப்படின்னா அப்படியே ஏஞ்சி போயிடும் தொடச்சு போட்டுட்டு. இதே வந்து என்னாச்சுரா அப்படின்னா அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. So they know that they are important, they feel like they are important. And அவங்கள நீங்க படிக்கும் பொழுது உங்களை உங்களுக்கு ஹெல்ப்பரா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா they'll feel நம்ம இல்லைன்னா அம்மாவால படிக்கலாம் முடியாது அப்படின்னு அந்த ஆக்டிவிட்டிக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாபிக் நீங்க படிச்சு முடிச்ச பிறகு உங்க கிட்ட இதை நான் வந்து இதை வந்து நான் படிச்சிருக்கேன், நான் கரெக்டா படிச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சும்மா புக்கை கொடுங்க. அவங்க படிச்சு பார்த்தெல்லாம் சொல்ல போறது கிடையாது. பட் தே வில் ஃபீல் இன்வால்வ். அவங்களை இன்வால்வ் பண்றதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு முக்கியமே ஒழிய இட்ஸ் நாட் வெதர் தே ஆர் கோயிங் டு சே இட் ரைட் ஆர் ராங். ஆனா அவங்கள்ட்ட சொல்லுங்க, நீ ஒரு கேள்வி கேளு நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு யூ கேன் சே சம் ஆன்சர் அண்ட் யூ கேன் கிளாப், சூப்பரா கொஸ்டின் கேட்ட அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் நமக்கு வந்து டிஃப்ரெண்டா தெரியலாம் பிகாஸ் வி ஹவ் grown, we are adults. பட் குழந்தைங்களோட மனசு அந்த மாதிரி கிடையாது. குழந்தைங்க they are still developing and they don't know what is a fixed construct. So இதெல்லாம் வந்து நம்புவாங்க and they will enjoy this process too. So for example, if you are studying science, பிரெயின் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரிடாக்கன்னா இது இப்படிதான் ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்ச வேர்ட்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா they will get involved. இன்ஃபேக்ட் இதை வந்து நீங்க ஃபின்மன் டெக்னிக் வந்து யூஸ் பண்றதுக்கே கூட வந்து பயன்படுத்தலாம். ஃபின்மன் டெக்னிக் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஒரு டாபிக் வந்து நீங்க படிக்கும் பொழுது அதை ஒரு சின்ன குழந்தைக்கு புரியுற அளவுக்கு உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா யூ வில் நெவர் ஃபர்கெட் த டாபிக் அண்ட் யூ கேன் ரீகால் இட் சோ மச் பெட்டர். இதுதான் நம்ம ஃபின்மன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உங்க குழந்தைங்களே வந்து ப்ராப்ஸா வந்து நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். தேர்ட் இஸ் டு கன்வெர்ட் யுவர் ஸ்டடி நோட்ஸ் இன்டு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் யோர் கிட்ஸ். குழந்தைங்களுக்கு வரையறது, கிறுக்கிறது, கலர் அடிக்கிறது, விளையாடுறது டெஃபினெட்லி பிடிக்கும்ல. சோ அப்ப நீங்க படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி டைமை ஒரு கேம் மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்டடி நோட்ஸ் நீங்க வந்து பிளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்றீங்க அப்படின்னா நல்ல கலர் பிளாஷ் கார்ட்ஸா வந்து யூஸ் பண்ணிட்டு உங்க குழந்தைகிட்ட கொடுத்து அந்த இடத்துல போய் ஸ்டிக் பண்ணிட்டு வாங்க, இல்ல இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. நல்ல கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. மைண்ட் மேப்ஸ் இல்லைன்னா டிராயிங்ஸ் வந்து வரையும் பொழுது அதை வந்து உங்க குழந்தை கூட சேர்ந்து உட்காந்து வரையும், நீங்க இதே மாதிரி வரைஞ்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ த மோர் தே ஃபீல் இன்வால்வ், த மோர் தே வில் நாட் டிஸ்டர்ப் யூ.
அம்மா இது நல்லா இருக்கா, அம்மா இது நல்லா இருக்கா, நான் பண்ணேன் அப்படின்னு தான் வந்து நிப்பாங்களே ஒழிய they will not scream, they will not do the routine பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. And they will also learn a lot of things in this whole process. ஓகே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஹிஸ்டரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் லைன் வந்து வரையறீங்க. இந்த வருஷம் இது நடந்துச்சு, இந்த வருஷம் இது நடந்துச்சு அப்படின்றத. உங்க குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே கூட நீங்க அத வந்து வரையலாம். இந்த மாரி ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு வந்து ஒரு வைஃப் இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு பெரிய மாளிகையா கட்டினாராம். இந்த மாரி யூ கேன் டெல் தெம். இட் மைட் சவுண்ட் சில்லி டு அஸ், பட் ஃபார் தெம் இட் வில் பி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபாக்ட் உங்க கூட செலவு பண்ண டைம் வந்து அவங்க இன்னும் நல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்க. இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க பண்ணும்பொழுது. ஃபோர்த் ஒன், உங்களோட கிட்ஸ ஸ்பெஷல் ஸ்டடி டாஸ்க் வந்து அவங்களுக்கு வந்து கொடுங்க டு மேக் தெம் ஃபீல் இன்வால்வ். லைக் வந்து இந்த பாயிண்ட் நான் கரெக்டா சொன்னா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஒரு புக்கு கொடுத்தோ இல்ல ஒரு ஃபிளாஷ் கார்டை கொடுத்தோ அவங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. இதை இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, நம்ம பொமடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்ல. பொமடோரோ டெக்னிக் வந்து என்ன பண்ணுவோம், 25 மினிட்ஸ் படிப்போம், 5 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துப்போம் இல்லையா? சோ உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மணி பார்க்க தெரியும். மணி பார்க்கணும்னு கூட இப்ப அவசியம் இல்லை. ஆக்சுவலா ஃபுல்லா டிஜிட்டல் வாட்சஸ் வந்துருச்சு இல்ல. சோ அவங்கள வந்து டைம் கீப்பரா யூஸ் பண்ணுங்க. இங்க பாராக்கணும்னா நான் 25 மினிட்ஸ் படிக்கணும், 5 நிமிஷம் நான் வந்து படிக்க கூடாது சரியா? அப்ப நீ 25 மினிட்ஸ் ஆன உடனே அம்மா கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஜாப் கொடுத்து அவங்களை உட்கார வச்சிருங்க. அவங்கள டைம் கீப்பராவோ இல்லைன்னா வந்து ஸ்டடி ஜாப் கீப்பர் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுங்க. உங்க குழந்தைக்கு எந்த வார்த்தை புரியுமோ, எந்த வேர்ட்ஸ் பிடிக்குமோ, இங்கிலீஷ் ஒரு தமிழ் வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு அந்த நேம் கொடுத்துருங்க. அவங்களுக்கு ஒரு டியூட்டி ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க, நீ சொல்றதுதான் நான் கேட்க போறேன், மாத்தி கித்தி பண்ணிடாத, அப்புறம் எனக்கு படிச்சதெல்லாம் மறந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த இடத்துல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது அவங்க கைக்கு கிடைக்கும் பொழுது அவங்க என்கேஜா ஃபீல் பண்ணுவாங்க. they will feel included and பயங்கர ஃபோக்கஸா வேற இருப்பாங்க. இன்கேஸ் நீங்க 25 மினிட்ஸ் தாண்டி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோட்டை புடுங்கிட்டு கூட போயிருவாங்க. 5 மினிட்ஸ் பிரேக் கொடுக்க சொன்னால எதுக்கு படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே கேன் ஆக்ட் as your buddy also, ஸ்டடி buddy also. இதெல்லாம் மேபி ஒரு சில பேர் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். யூஸ் பண்ணாம இருக்கிற பீப்புள் என்னடா இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. மேபி யூ வில் ஃபைண்ட் திஸ் கம்ப்ளீட்லி லைஃப் சேஞ்சிங் ஆல்சோ. இந்த 5 ட்ரிக்ஸும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஈவன் இஃப் ஒன் ஆஃப் தீஸ் ஒர்க்ஸ் ஆல்சோ உங்களுக்கு டைம் கிடைக்கும், அந்த டைம்ல நம்மளால வந்து படிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் கிட்ஸை கூட்டிட்டு நீங்க வந்து பார்க்குக்கோ இல்ல வாக்கிங்கோ இந்த மாதிரி எங்கேயாவது போறீங்கன்னா அந்த டைம்ல ஆடியோ லேர்னிங் வந்து யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன நேரங்கள், குட்டி டைம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா கூட அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வி ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் திறந்துட்டு நம்மளால படிக்க போக முடியாது. இட்ஸ் வெரி ரேர் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ வாக் போகும்போது, பார்க்குக்கு போகும்பொழுது இல்ல கடைக்கு போகும்பொழுது இயர்போன்ஸ், ப்ளூடூத் இயர்போன்ஸ் போட்டுக்கிட்டு குழந்தை கையில பிடிச்சிக்கிட்டு நீங்க போகும்போது கேட்டுக்கிட்டே வந்து போங்க. இந்த ஆடியோ நோட்ஸ் வந்து ஒரு லெக்சரா இருக்கலாம், ஒரு ரெக்கார்டட் கிளாஸா இருக்கலாம், இல்ல நீங்களே படிச்ச பொழுது ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோவா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ் ஓகே. ஆல்வேஸ் சம் லேர்னிங் இஸ் பெட்டர் தென் லெஸ் லேர்னிங் ஆர் நோ லேர்னிங். ஓகே. மல்டி சென்சரி லேர்னிங் டெக்னிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் சென்சஸை நீங்க யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்களால பெட்டரா ரீடைன் பண்ண முடியும். இன் தட் வே ஆல்சோ உங்களுக்கு இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி டைம் வந்து பர்ஃபெக்டா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. அண்ட் உங்களோட ஸ்டடி டைம்காக ஃபைட் பண்ணாதீங்க. டோன்ட் ஆஸ்க் ஃபார் எனிஒன். லைக் நீ இல்லனாதான் நான் படிப்பேன், நீ இல்லனாதான் என்னால படிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்ட்ரக்ட் நம்ம வச்சிருக்கோம்ல, அந்த பார்ட்டை வந்து தூக்கி போட்டுருங்க. பிகாஸ் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா we will never get the time. யூ ஆர் a சூப்பர் விமன். சூப்பர் விமன் திங்க் பண்ற மாதிரி லேட்டரலா யோசிங்க, டிஃப்ரெண்டா யோசிங்க. ஏன் வந்து பாக்ஸ்குள்ளேயே யோசிக்கணும்? we have to think out of the box இல்ல. நம்ம எய்ம் பண்றது பெரிய விஷயங்கள், சம்திங் தட் நாட் எவ்ரிபடி வில் பி ஏபிள் டு டூ. ஸோ அப்படி பெரிய விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது we have to be very differentல, திங்கிங் இனோவேட்டிவா தானே இருக்கணும். ஸோ கிட்ஸ் அவங்களோட ஸ்டடி ரொட்டீன்ல இன்வால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்க. மேக் லேர்னிங் குவைட் ஃபன் இன் நேச்சர். அண்ட் கிட்ஸ் ஜென்ரலாவே நேச்சுரலி கியூரியஸா தாங்க இருப்பாங்க. நீங்க ஒரு புது ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னாலே தே வில் பி இன்டு இட். சில நாட்கள் எஸ் டெஃபினட்டா டஃபா இருக்கலாம். ஈவன் இஃப் யூ ஆர் புட்டிங் ஸ்மால் எஃபர்ட்ஸ் கண்டிப்பா வந்து அது கவுண்ட் ஆகும். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல இந்த டெக்னிக்ஸ்ல இது எனக்கு ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப் வந்து தோணுது, ட்ரிக் வந்து தோணுது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ as I told you, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டிப்ஸ் எல்லாமே 2.5 and 3 above உள்ள கிட்ஸுக்கானது தான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் அதை விட சின்ன குழந்தைங்க நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல இது ரிலேட்டடா நான் வந்து வீடியோ போடுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். அண்ட் இந்த மாதிரி என்ன டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் நீங்க பார்க்க வந்து இது பண்றீங்க, லைக் விருப்பப்படுறீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் மோட்டிவேஷன் மாதிரியா, அப்படி இல்லைனா டைம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாவா, இல்ல குக்கிங் ரிலேட்டடாவா, வாட் எவர் இட் இஸ், ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட பெட்டர்மெண்ட்டுக்கு, உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்காக தான் நம்ம வந்து பண்றோம். ஸோ ஐ வாண்ட் டு நோ யோர் ரெக்வயர்மெண்ட்ஸ், வாட் ஆர் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் வித் பீப்புள் ஹூ யூ லவ்.
உங்களோட கலீக்ஸ், உங்களோட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. So that they will also get motivated to study. And as always, study smarter, not harder. One day at a time. நாளைக்கு செஷன்ல மீட் பண்ணலாம். All the very best.